Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 9 internet and email. We will see the topic internet address. In this last session internet கான terms and options என்னென்ன இருக்குது. ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது நம்ம என்னென்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் அட்ரஸ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு ஒன் இன்டர்நெட்கான டேர்ம் என்ன அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த செக்ஷனில் இன்டர்நெட்கான அட்ரஸ் என்னென்ன, ஸோ இன்டர்நெட் அட்ரஸ் இதை பற்றி நம்ம இந்த செக்ஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நவ் இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன், எவ்ரி கம்ப்யூட்டர் ஆன் த இன்டர்நெட் ஹேஸ் எ யூனிக் அட்ரஸ். ஸோ ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் இண்டிவிஜுவல் ஹோம் அட்ரஸ் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம்க்கும் ஒரு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கான யூனிக் அட்ரஸ் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? தென் there are two types of internet addressing system. ஸோ இந்த இன்டர்நெட் யூனிக் அட்ரஸ் இன்டர்நெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான அட்ரஸிங் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் அட்ரஸிங் சிஸ்டம் இருக்குது. இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அட்ரஸிங், செகண்ட் ஒன் இஸ் த லெட்டர் அட்ரஸிங். ஓகேங்களா? ஸோ இந்த டூ டைப்ஸில் நம்பர் அட்ரஸிங்னா என்ன அண்ட் லெட்டர் அட்ரஸிங்னா என்னன்றதை ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அட்ரஸிங். The number addressing system, the address is a numeric called the internet protocol IP address. So first one types of number addressing system la, so exact address only contain with numbers, that means numeric value. ஓகேங்களா? ஸோ இந்த நியூமரிக் வேல்யூ பேசிஸில் தான் எக்ஸாக்ட்லி இன்டர்நெட்கான அட்ரஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபை ஆகும். இந்த அட்ரஸ் assigned is internet protocol, that means IP address. So internet protocol means some set of rules. So some set of rule basis la internet facilities எந்த path of எந்த particular address locations reach பண்ணணும், எந்த வே ஆஃப் ரூட்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ்க்கான மெயின் இம்பார்ட்டன்ட் ஒர்க். ஓகேங்களா? நவ் தென் நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் மேட் அப் of four whole number in the range 0 to 255 joined together by periods, that means dots. For example 192.16.148.73 and 131.58.97.254. so in the types of number addressing la whole number, four whole numbers மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோர் ஹோல் நம்பர்ஸும் ஒன் ஜாயின் வித் அனதர் ஒன். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸில் இன்பிட்வீனில் பீரியட் ஆப்ஷன், தட் மீன்ஸ் டாட் சிம்பிள்ஸ் உங்களுக்கு அசைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் நம்பர் அட்ரஸிங் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 192.16.148.73 அண்டு 131.58.97.254. ஸோ இந்த அட்ரஸிங் பேசிஸில் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 250 இருக்கிற நம்பர்ஸாக தான் இருக்கும். அண்ட் தென் சேம் ஹோல் நம்பர்ஸாக அசைன் ஆகும். ஸோ ஃபோர் ஹோல் நம்பர்ஸ் அசைன் ஆகும். இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா டாட் சிம்பிள்ஸ் அசைன் ஆகும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த லெட்டர் அட்ரஸிங். ஸோ லெட்டர் அட்ரஸிங், த லெட்டர் அட்ரஸிங் சிஸ்டம் இஸ் ஆல்சோ கால்ட் த டொமைன் நேம் சிஸ்டம், தட் இஸ் DNS. ஸோ லெட்டர் அட்ரஸிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் நேமில் மென்ஷன் பண்ணுறாங்க. இட் இஸ் கால் த டொமைன் நேம் சிஸ்டம், DNS. ஓகேங்களா? தென் இட் இஸ் டெக்னிக்கலி சினானிமஸ் வித் த URL. ஸோ இந்த எக்ஸாக்ட்லி URLஸை டெக்னிக்கல் நேம்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது ஒரு வெப்சைட்கான அட்ரஸை URL யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்ஸ் அப்படின்ற எக்ஸாக்ட் ஆப்ஷன்ஸ் பேசிஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டேர்ம் யூஆர்எல்கான டேர்மில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த டெக்னிக்கல் நேமில். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் லெட்டர் அட்ரஸிங் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் இந்த லெட்டர் அட்ரஸிங் சிஸ்டம் த அட்ரஸ் கன்சிஸ்ட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் லெட்டர் அட்ரஸிங் சிஸ்டமில் மேக் பண்ணுற அட்ரஸிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸை மேக் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, தட் மீன்ஸ் ஆல்ஃபபெட்ஸை மேக் பண்ணி தான் இந்த டைப்ஸ் ஆஃப் அட்ரஸ் சிஸ்டம்ஸை அசைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் next, for example cbse.nic.in and hotmail.com. so இந்த two types of example பாருங்க. cbse.nic.in இதில் last digits of values in is a mention of India, so country basis mention பண்ணுறாங்க. then second one options பார்த்தீங்கன்னா .com, so third digit, that means 3 lettersல இந்த லெட்டர்ஸ் அட்ரஸிங் அசைன் ஆகுது அப்படின்னா பை ஸ்பெசிஃபிக் என்ன டைப்ஸ் ஆஃப் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ 2
லெட்டர்ஸாக இருக்குது அப்படின்னா அது கண்ட்ரி பேசிஸ்லையும், 3 டைப்ஸாக இருக்குதுன்னா என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா? தென் these address are also called domain names. So these types of letter addressing is also called domain names அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் the last 3 letters of the domain name are important because they provides informations about the kinds of organization to which the address belongs. So last 3 digits ஒரு letter addressing optionsல இருக்கிற last 3 digits characters very important one. In the importance of letters என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா provide the informations about the kinds of organization, என்ன ஆர்கனைசேஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க, இந்த டைப்ஸ் ஆஃப் லெட்டர் அட்ரஸிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். அண்ட் தென் அட்ரஸ் பிலாங்ஸ் டு த அதர் பார்ட் ஆஃப் கமர்ஷியல் பர்பஸா ஆர் ஆர்கனைசேஷனல் பர்பஸா ஆர் எஜுகேஷனல் பர்பஸா அண்ட் கவர்மெண்டல் டிபார்ட்மெண்ட்டா. ஸோ இந்த மாதிரி 3 டிஜிட்ஸில் மென்ஷன் பண்ணும்போது அதுக்கான அட்ரஸிங்ஸ் ஆப்ஷன்ஸை மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், த லெட்டர்ஸ் அட்ரஸிங் சிஸ்டம் ஆல்சோ யூஸ் 2 letters country code. ஸோ இந்த லெட்டர் அட்ரஸிங் சிஸ்டமில் அதர் ஆப்ஷன்ஸாக பார்த்தீங்கன்னா 2 letters ஆப்ஷன்ஸ் மேக் பண்ணுவாங்க. இந்த 2 அட்ரஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கோட்ஸை மென்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் we already discussed that cbsc.nic.in. so the last 2 digits nic. so இந்த nic என்ற 2 characters letters பார்த்தீங்கன்னா exactly country codes மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா? in means India. ஓகேங்களா? then next one, some example of both are given below. so in the types of letter addressingல கமர்ஷியல் that means ஆர்கனைசேஷன்ஸ்க்கான அட்ரஸிங் அண்ட் தென் கண்ட்ரி பேசிஸ் அட்ரஸிங் என்னென்ன, ஸோ என்னென்ன மாதிரியான இன்டர்நெட் அட்ரஸிங்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் COM கமர்ஷியல் ஆர்கனைசேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 3 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கமர்ஷியல் ஆர்கனைசேஷனுக்காக COM அப்படின்ற இன்டர்நெட் லெட்டர் அட்ரஸிங். தென் EDU எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன். தென் MIL military purpose யூசேஜ்க்காக யூஸ் பண்ணுறேன் லாஸ்ட் 3 digit 3 letters military purpose letter addressing. then NET network access providers. ஸோ network access providersக்காக யூஸ் பண்ணுற லாஸ்ட் 3 letters பார்த்தீங்கன்னா .NET யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் அக்சஸ் ப்ரொவைடருக்காக யூஸ் பண்ணுற லெட்டர் அட்ரஸிங் நேம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் ORG ஆர்கனைசேஷன்ஸ் டிபெண்டன்சி. ஸோ ஆர்கனைசேஷன் டிபெண்டன்சி நேம்ஸில் .org அப்படின்னு இந்த லெட்டர் அட்ரஸிங் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த AU ஆஸ்திரேலியா. 2 டிஜிட்ஸில் லெட்டர்ஸை மென்ஷன் ஆகுது, த கண்ட்ரி கோட்ஸை மென்ஷன் பண்ணும் ஆஸ்திரேலியா. தென் ஃபர்தர் கண்ட்ரி கோட்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லெட்டர் அட்ரஸிங் இருக்குது, ஸோ என்னென்ன கண்ட்ரிஸை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நவ் CA மீன்ஸ் கனடா. தென் CH மீன்ஸ் சுவிட்சர்லாந்து. தென் DE ஜெர்மனி. and IN India, JP Japan, UK United Kingdom and US United States. ஸோ இந்த செஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 2 டிஜிட்ஸில் லெட்டர்ஸ் வரும்போது அது கண்ட்ரி கோட்ஸை மென்ஷன் பண்ணுது. அண்ட் தென் 3 டிஜிட்ஸில் லாஸ்ட்டு எண்ட் ஆஃப் த லெட்டர்ஸ் அட்ரஸிங்கில் வரும்போது அது எக்ஸாக்ட் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த செஷன்ஸில் இன்டர்நெட் அட்ரஸ்னால் என்ன, இந்த இன்டர்நெட் அட்ரஸில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் அட்ரஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் ஆப்ஷன்ஸை நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.